அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சிங்கப்பெருமாள் கோவில் அருள்மிகு பாடலாத்ரி நரசிம்ம பெருமாள் திருக்கோவிலை தரிசிக்கலாம். சென்னை டு செங்கல்பட்டு நெடுஞ்சாலையில் 48 கிலோமீட்டர் தொலைவில் சிங்கப்பெருமாள் கோவில் அமைந்துள்ளது. சுமார் 1200 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பழமை வாய்ந்த ஆலயமாக கருதப்படுகிறது. சிங்கப்பெருமாள் கோவில் தலத்தில் நெற்றிக்கண்ணுடன், அதாவது முக்கண்ணுடன் பாடலாத்ரி நரசிம்ம பெருமாள் அருள் புரிகிறார். நரசிம்ம அவதார காலத்தில் இத்தலம் அடர்த்தியான மரங்கள் சூழ்ந்த காடாக இருந்தது. அக்காட்டில் ஜாபாலி என்னும் முனிவர் தவம் செய்து வந்தார். பெருமாளை நரசிம்மராக காண வேண்டும் என்பது அவருடைய அவா. அவரது ஆசையை நிறைவு செய்யும் வகையில் நரசிம்மர் இரண்யனை வதம் செய்தவுடன் உக்ர நரசிம்மராக முனிவருக்கு காட்சி கொடுத்தார். இரண்ய வதத்திற்கு பின் இரத்தக்கரை படிந்த கரங்களை இத்தலத்திற்கு அருகிலுள்ள செங்குன்ற குளத்தில் கழுவிய பின் இங்கு வந்ததாக கூறுவர். முனிவரின் ஆசைப்படி நரசிம்ம வடிவத்தோடு சிவனை போன்று முக்கண்ணுடன் காட்சி கொடுத்தார் நரசிம்மர். மூலவரான நரசிம்மமூர்த்தியின் நெற்றியிலுள்ள நாமத்தை விளக்கும்போது நெற்றிக்கண்ணை தரிசனம் செய்யலாம். இந்த தலத்திற்கு சிங்கப்பெருமாள் கோவில் என்றே பெயர். மலையை குடைந்து பல்லவர்கள் பாணியில் கட்டப்பட்ட குடைவரை கோயில் இது. நரசிம்மர் அகக்குகையான இதயத்தில் வசிப்பதாக வேதங்கள் விவரிக்கின்றன. எனவே இங்கு புறத்திலும் கற்குகைக்குள் கம்பீரமாய் அமர்ந்திருக்கிறார். சிங்க முகமும் மனித உடலும் கொண்ட நரசிம்ம திருத்தலங்களில் பழமையும் தனித்துவமும் கொண்டது இத்திருத்தலம். பொதுவாக நரசிம்மர் கோவில்களில் நரசிம்மர் இடது காலை மடித்து வலது காலை தொங்கவிட்ட நிலையில் தரிசனம் தருவார். ஆனால் சிங்கப்பெருமாள் கோவில் பாடலாத்ரி நரசிம்மர் வலது காலை மடித்து இடது காலை தொங்கவிட்ட நிலையில் மிகப்பெரிய மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். பாடலாத்ரி என்ற பெயர் எப்படி வந்தது தெரியுமா? பாடலம் என்றால் சிவப்பு, அத்ரி என்றால் மலை. நரசிம்மர் கோபக்கனலாக சிவந்த கண்களுடன் இம்மலையில் தரிசனம் தந்ததால் பாடலாத்ரி என பெயர் ஏற்பட்டது. பாடலாத்ரி நரசிம்ம பெருமாளுக்கு 4 திருக்கரங்கள், ஒரு கையில் சங்கும் மறுகையில் சக்கரமும் ஏந்தி வலதுகை அபயம் அளிக்க இடது கையை தொடையில் வைத்துள்ளார். வலது காலை மடித்து இடது காலை தொங்க போட்டுக்கொண்டு நெற்றிக்கண்ணுடன் திருமார்பில் மகாலட்சுமியுடன் வீற்றிருந்த திருக்கோலத்தில் கிழக்கு நோக்கி சேவை சாதிக்கிறார். 1008 ஸ்லோகங்கள் பொறித்த வெள்ளியால் செய்யப்பட்ட சகஸ்ரநாம மாலையுடன் அரக்கு நிற சாளக்கிராம மாலையுடன் அருள் புரிகிறார். மூலவர் பஞ்ச மூலிகைகளால் உருவாக்கப்பட்டதால் அபிஷேகம் கிடையாது. தாயார் அகோபிலவல்லி, உற்சவர் பிரகலாத வரதன், ஸ்ரீதேவி பூதேவியுடன் எழுந்தருளியுள்ளார். தலவிருட்சம் பாரிஜாதமாகும். ஆண்டாள் மற்றும் லக்ஷ்மி நரசிம்மருக்கு தனித்தனியாக சன்னதிகள் உள்ளன. ஹனுமருக்கு சன்னதி உள்ளது. இந்த குன்றை வலதுபுறமாக சென்று சுற்றி கொண்டு இடதுபுறமாக வரலாம். இந்த மலையை சுற்றி வரும் காட்சியைத்தான் நாம் காண்கிறோம். சுற்றுப்பாதையில் இருந்தே கோபுர தரிசனத்தையும் காணலாம். மூலவரை வலம் வர வேண்டுமென்றால் இந்த சிறிய குன்றினையும் சேர்த்துத்தான் வலம் வர வேண்டும். எனவே இங்கு கிரிவலம் மிகவும் விசேஷமானது. இந்த கோவில் பிரார்த்தனை தலமாக கருதப்படுவதால் பௌர்ணமி நாட்களில் மலையை சுற்றி வருவது மிகவும் புனிதமாக கருதப்படுகிறது. இந்த சுற்றுப்பாதையில் அழிஞ்சல் மரம் என்ற மரத்தை காணலாம். திருமணம், குழந்தைப்பேறு, கல்வியில் வெற்றி, வேலை, கடன்கள் நீங்குதல் போன்றவற்றுக்காக இந்த மரத்திற்கு குங்குமம், சந்தனக்காப்பு, நெய் தீபம் ஏற்றி பிரார்த்தனை செய்வது வழக்கம். விருப்பங்கள் நிறைவேறியவுடன் பக்தர்கள் பிரதோஷ நாளில் அபிஷேகம் செய்து தெய்வங்களுக்கு வஸ்திரங்களை வழங்குகிறார்கள். இந்த ஆலயத்தின் ஸ்தல விருட்சம் பாரிஜாதம். கோயில் குளம் சுத்த புஷ்கரணி என்று அழைக்கப்படுகிறது. இதையோடு இந்த மலையை சுற்றி வரும்போதே மனதில் உள்ள பாரம் எல்லாம் நீங்கிவிட்டாற்போல் தோன்றும். வலதுபுறம் வழியாக மேலே சென்று அப்படியே இடதுபுறம் வழியாக
மீண்டும் இறங்கி வந்துவிடலாம். இடதுபுறம் சென்று மகா மண்டபத்திற்குள் நாம் செல்ல வேண்டும். மண்டபத்தினுள்ளே வலது பக்கத்தில் அர்த்த மண்டபத்திற்குள் நுழைய வேண்டும். 12 ஆழ்வார்கள் சிலைகள் இங்கே உள்ளன. வலதுபுறத்தில் உள்ள ஸ்ரீ கருடாழ்வாரை வணங்கிய பிறகு பிரதான கருவறைக்கு போகலாம். பிரதான கருவறைக்கு 2 துவாரபாலகர்கள் உள்ளனர். கருவறை ஒரு குகை போல தெரிகிறது. பிரதான தெய்வமும் அதே பாறையில் வெளிப்படுகிறது. அவர் கிழக்கு நோக்கி அமர்ந்த நிலையில் இருக்கிறார். மார்கழி மற்றும் தை மாதங்களில் மற்றும் ரத சப்தமி நாளில் உதயசூரியனின் கதிர்கள் ஸ்ரீ நரசிம்மரின் பாதங்களில் விழுகின்றன. பிரதான சன்னதியின் கோபுரம் பிரணவகோடி விமானம் என்று அழைக்கப்படுகிறது. பிரதான கருவறையிலிருந்து வெளியே வந்து ஸ்ரீ அஹோபிலவல்லி தாயாரை தரிசிக்கலாம். ஆண்டாள் சன்னதி கிழக்கு நோக்கியும் விஸ்வக்சேனர் லக்ஷ்மி நரசிம்மர் சன்னதிகள் தெற்கு நோக்கியும் அமைந்துள்ளன. கருடன் ஆஞ்சநேயருக்கு தனித்தனி சன்னதிகள் உள்ளன. கோவில் முகப்பில் பெருமாளின் தசாவதார காட்சிகள் சுதை வடிவில் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த திருக்கோவிலில் சித்திரை வருட பருப்பு, சித்ரா பௌர்ணமி, நரசிம்மர் ஜெயந்தி, ராமானுஜர் ஜெயந்தி, வைகாசியில் சுவாதிக்கு முன்வரும் வெள்ளிக்கிழமையில் துவங்கி 10 நாள் பிரம்மோற்சவம், ஆடிப்பூரம், ஆவணியில் பவித்ர உற்சவம், கிருஷ்ண ஜெயந்தி, நவராத்திரி, ஐப்பசியில் மணவாள மாமுனிகள் உற்சவம், திருக்கார்த்திகை, தை சங்கராந்தி அன்று ஆண்டாள் நீராட்டு உற்சவம், மாசியில் 5 நாள் தெப்ப உற்சவம், பங்குனி உத்திரம் ஆகியன சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. இந்த கடையில் பூஜை பொருட்கள் அத்தனையும் கிடைக்கும். அதேபோல் பக்கத்தில் ஒரு பிரசாத ஸ்டால் இருக்கிறது. திருப்பதி என்றால் லட்டு, ஸ்ரீரங்கம் என்றால் புளியோதரை. இதுபோல் சிங்கப்பெருமாள் கோவில் நரசிம்மர் என்றால் மிளகு தோசை தான். பித்தளை பானைகளில் வைக்கப்பட்டிருக்கும் தோசைகளை எண்ணெயுடன் பொடி சேர்த்து பிரசாதமாக பக்தர்களுக்கு இங்கு வழங்குகின்றனர். இந்த தோசை குழந்தைகளுக்கு மிகவும் பிடிக்கும் என்பதாலும் இது பெருமாளின் கோவிலில் வழங்கப்படுவதாலும் தோசை பெருமாள் கோவில் என்றும் இந்த ஊர் செல்லமாக அழைக்கப்படுகிறது. இந்த 3 கோபுரங்களையும் ஒரு சேர பார்க்கும்போது மிகவும் அழகாக தோன்றுகிறதல்லவா? நாளை என்பது நரசிம்மருக்கு இல்லை என்பார்கள். இதன் அர்த்தம் பக்தர்கள் எந்த துன்பத்தில் இருந்தாலும் உடனடியாக உதவுவதே நரசிம்மரின் குணம் என்பதாகும். பக்தர்கள் அழைத்தவுடன் விரைவாக ஓடி வந்து அவர்களின் துயரங்களை தீர்த்து அருள் புரிபவர் நரசிம்மர். எனவே நரசிம்மரிடம் வேண்டுதல் வைத்து காத்திருக்க தேவையில்லை, உடனடியாக உதவி கிடைக்கும் என்பதே இதன் பொருள். நரசிம்மரை வழிபட்டால் துன்பங்கள் நீங்கும், எதிரிகளின் தொல்லை மறையும், கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுபட முடியும், அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கும். இந்த கோவில் தல வரலாறையும் அமைப்பையும் நரசிம்மரையும் பற்றி கேட்டுக்கொண்டே இந்த மலையை சுற்றி வந்தாகிவிட்டது. திருமங்கையாழ்வார் தம் பெரிய திருவாய்மொழி முதல் 10 7வது திருமொழியில் சிங்கவேள் குன்றம் என்னும் இத்தல பெருமாளை போற்றிய பாடல்கள் தினம்தோறும் இங்கே பாடப்பெறுகின்றன. இத்தலத்தில் இருக்கும் அழிஞ்சல் மரத்தை பற்றி ஆண்டாள் பாடிய நாச்சியார் திருமொழியின் 44வது பாசுரத்தில் இந்த மரத்தின் சிறப்பு பற்றி விளக்கப்பட்டுள்ளது. இப்போது நாம் காண்பது உற்சவர் பிரகலாத வரதர் ஸ்ரீதேவி மற்றும் பூதேவியுடன் அருள் பாலிக்கும் திருக்கோலத்தை தான். இத்திருத்தலம் காலை 7 மணி முதல் 12 மணி வரையிலும், மாலை 4:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரையிலும் திறந்திருக்கும். இந்த ஆலய பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தமிழ் முகில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.